என நான் NT அலையன்ஸில் இருந்து வெளியேறிவிட்டேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு இருக்கின்ற அரசியலில் நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தால் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாரோடையும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள், எல்லாரோடையும் எதிர்த்து நின்றிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் எம்மாதிரியான கூட்டணி வரும் என்பதனை மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். ஆனால் ஒரு தலைசிறந்த கூட்டணியாக அமையும் என்பதை மட்டும் நான் உறுதியாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த கூட்டணி மக்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி மக்களுடைய சேவை செய்வதில் முன்னிலையில் இருக்கும். அதுதான் இப்ப தம்பி கேட்டுச்சு. நீங்க எந்த நிருபர்? தம்பி சன்னியூஸ் தம்பி கேட்டுச்சு, அதவே நீங்களும் கேட்குறீங்க. இது ஒரு நல்ல விளக்கத்தை அந்நியார் அவர்களை சொல்லிவிட்டார்கள். மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நேற்றுக்கு முன்தினம் நல்ல அறிக்கையை விட்டிருக்கிறார்கள். நான் அந்த அறிக்கையை மனமாற வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துறை பிரிந்திருக்கின்ற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் வெல்ல முடியும், வெற்றி பெற முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த கருத்தை நான் பல முறை சொல்லி வந்திருக்கிறேன். மாண்புமிகு சின்னம்மாவுடைய கருத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒன்று சேர்க்கிற முயற்சியில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது மட்டும் சொல்கிறேன். அது வெற்றி அடைந்தவர் உங்களுக்கே தெரியும். உறுதியாக தேர்தல் இன்னும் பல மாதங்கள் இருக்கிறது. அந்த டெம்போ வரும்போது உறுதியாக அனைத்து தொகுதிகளுக்கும் நான் உறுதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்பு அவருடைய புகழ் பாடுகிற தொண்டனாக நான் வருவேன். இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்று தொழில் முதலீட்டுக்கான முயற்சிகளை ஈடுபடுவதற்காக, அந்த முதலீடுகளை கொண்டு வருவதற்காக சென்றிருக்கிறார்கள். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றியிடுவதை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சில நேரங்களில் சில நிர்வாக காரணங்கள், பல காரணங்கள் அரசினுடைய இருக்கும். அதில் உள்ளே என்ன நடந்தது எனக்கு தெரியாது. ஆக சீனியாரிட்டி மதித்து போடப்படுவதுதான் மரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.